மத்திய அரசு எப்படி தங்கச்சி செய்யும்? மத்திய அரசு எப்படி செய்யும்? பாரதிய ஜனதாவின் கோட்பாடே சாதிய மதமும் இரு கண்கள். அது சொல்லுதா இல்லையா? அதோட கோட்பாடு என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு சாட்டி விடும். தமிழ்நாடு இது ஒரு கையாலாகாத அரசு, எடுபடி அரசு. எடுபடி அரசு சாதிவாரி கணக்கெடுப்போம்னா அவன் எடுக்கணுங்க. ஆனா மாநில உரிமை தன்னாட்சின்னு வாயிலேயே பேசும். நாங்க தான் மாநில சுயாட்சியை காப்பாற்றணும், மாநில உரிமைன்னு பேசுவோம். அப்ப வெறி வருமா வராதா? நீ எதுக்கு பேசுறாத? இவ்வளவு பெரிய வலிமையான காவல்துறை வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணை கேட்கிற? அப்படி தோத்து போயிட்டீங்களா? உன் காவல்துறை கையால் ஆகலையா? அதன் தலைவர் அப்ப பொறுப்பு, என் காவல்துறை சரியில்லை, எனக்கு கீழே இருக்கு, எனக்கு தகுதி இல்லாம போச்சு, இதுக்கு தலைமையா இருக்குன்னு விலகுவீலா? பதவி விலகுவீலா சொல்லுங்க. மாநில உரிமை நீங்க சாதிவாரி கணக்கெடுக்க அவன் எடுக்கணும். சாதிய திமிர்ல, சாதிய ஆணவ படுகொலை, சாதிய பெருமைன்னு சொன்னா கூட கோச்சுக்குருவாங்க. ஆணவம்னு சொல்லணும். சாதிய ஆணவ படுகொலை, ஆணவத்துல திமிர்ல கொலை செய்யறவனுக்கு ஒரு கடும் சட்டம். இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப நான் வந்துட்டேன், நீ பண்ணிடு, இங்க வாப்பா. அவன் சான்றிதழ் செல்லாது, அவனுக்கு வாக்குரிமை கிடையாது, குடும்ப அட்டை கிடையாது. நீ என்ன படிச்சாலும் தகுதியில் வந்துடுவேன். நீ வந்து என்ன பண்ணுவ? நாட்டிலே உன்னை கவனிச்சிருவான். உன் தலைமுறைக்கு கல்வியும் இருக்காது, படிச்சாலும் வேலையும் இருக்காது. நீ செஞ்சிருவ. உங்க பெருமையான சாதி வச்சிருக்கப்ப அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு கும்பிட்டு போயிட்டே இருப்போம். நீ வாழ்ந்துக்கிட்ட வேண்டியதானே? எதை காப்பாற்ற போறாரு? சாதியை காப்பாத்தி சாதிச்ச ஒன்னு சொல்றான். ஒன்னு சொல்லிரு, அவனாவது ஒருத்தன் ஒன்னு சொல்லிடுறான், அந்த சாதியை காப்பாத்தி நான் சாதிச்சேன். கடைசியா சாதி கட்டவங்க 2-3 சீட்டுக்கு மண்டிட்டு நக்குவேன். கேவலம் கேவலம். இங்க பட்டியல் இருந்து பட்டியல்ல இல்லாதவன் போய் நின்றுட்டு இருக்கா. பட்டியல் இருந்து வெளியேற்று ஏதாவது வெறியாயிரப்ப. இதெல்லாம் பேச முதல்வரை போய் சந்திச்சு சொல்லணுமா? முதல்வர் எந்த நாட்டில் இருக்காரு? சந்திரமண்டலத்தில் இருக்காரா? செய்திகள் தராத தீவுல இருக்காரா? நாங்க சொன்னாதான் உங்களுக்கு முறைட்டு வேண்டாதான் ஏற்றுவீங்களா? அப்பா அப்பான்ற செத்தவன் உன் மகன் இல்லையா? கேட்கறதுக்கு பார்த்து சொல்லுங்க. செத்தவன் உன் மகன் இல்லையா? உங்க மகன் இல்லையா? இந்த நாட்டின் தலைவனுக்கு தன் நாட்டு குடியில ஒரு உயிர் போயிருக்குன்னா அந்த துயர், அந்த வலி உங்களுக்கு தெரியாதா? தாயின் கண்ணீர் இழப்பு, ஒரு குடிகளின் இழப்பு தெரியாதவன் எப்படி தலைவனா அதிகாரத்தில் இருக்க முடியும்? இங்க ஆள்ற மக்கள், நீங்க ஆள்ற நாட்டை காப்பாத்தாம கீவாவை காப்பாத்த, இதெல்லாம் சிரிப்பா இல்ல? கீவாவை காப்பாத்த போராட போறாங்கப்பா. வந்திருக்கு கீவாவை காப்பாற்றுவோம் பாருங்கன்னு போட்டிருக்காப்ல. சிரிக்காத, போட்டிருக்கா இல்லையா சொல்லு, உண்மை சொல்லு. கீவாவுக்கு என்னடா பிரச்சனை சொல்லுங்கப்பா. என்ன பிரச்சனை? அது ஒன்னே மாதிரியா எல்லாத்தையும் தனியாருக்கு விட்டுட்டு நிக்குது? கல்வி, மருத்துவம், குப்பையாள்றத கூட இந்த அரசியல் ஆய்க்கலன்னு சொல்லுது. குப்பையை கூட அள்ள முடியாது. ஏன்னா குப்பைகள்ட்ட அதிகாரம் போயிருச்சு. குப்பைகள்ட்ட அதிகாரம் போயிருச்சு. எப்படி கால கொடுமை. விவிலியம் சொல்லுது, நல்லவர்கள் பெறுகிற போது மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், கொடியவர்கள் ஆட்சி ஆளும் போது மக்கள் கூச்சல் இடுவார்கள். இப்ப தெரியுதா என் மக்கள் கூச்சல் இடுறது ஏன்னு? காலையிலேயே கோவப்படுத்துறாங்க. இன்னும் நம்ம தூரம் போக வேண்டியது இருக்கு. மறுபடி வேற போராட்டத்துக்கு வேற போக வேண்டியிருக்கு, சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கு மக்களுக்கு. அங்க வேற கேள்வி கேட்ப, அதுக்கு வேற கோவப்படும்.